ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிக்கிற வெயிலுக்கு நம்மளோட ஃபேஸ் ரொம்பவே கருத்து போயிடும். அப்படி கருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பப்பாயா வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த தோல் கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுடுவோம் இல்லையா, அந்த தோலை வச்சுட்டு எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்மளோட ஃபேஸ்க்கு அது கூட எண்ணெய் ஆட் பண்ணி அப்ளை பண்ணால் எந்த அளவுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும்னு பார்க்கலாம் வாங்க. சுகர் எடுத்துக்கலாம். லைட்டாக சுகர் அந்த தோலில் வைங்க. உள் பக்கமாக பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு 2 தோல் அளவுக்கு எடுத்து அப்படியே எப்படி ஸ்க்ரப் பண்ணுறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீட்டில் நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக பார்க்கவே பளிச்சுன்னு ரொம்ப பிரைட்டாகிடும். அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபேஷியல் தான் இது. நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். பியூட்டி பார்லர் போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நாம் வீட்டிலையே பண்ணலாம். பார்த்துக்கோங்க. இந்தளவுக்கு ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. லைட்டாக சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இது போல் ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கருமையாக இருக்க இடம் எல்லாமே இந்த அளவுக்கு நீட்டாக வந்துடும். கழுத்து பகுதியில் நம்மளுக்கு கருமையாக இருக்கும் இல்லையா, அதெல்லாமே நீங்கள் கழுத்து பகுதி, கொஞ்சமாக முதுகு, கைக்கு இந்த கையெல்லாம் வெயில் படுற இடம்க்கு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்துட்டு ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுபோல் பப்பையால் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு, நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக சுகர் சேர்த்துக்கோங்க. அதையுமே வந்துட்டு பாருங்கள், நம்மளோட ஸ்கின் வெயில் படுற இடத்துல உள்ள ஸ்கின்னு, கை, கழுத்து, நம்மளோட ஃபேஸ் எல்லாத்துலேயும் இது போல் அப்ளை பண்ணுங்கள். அழகாக அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம சுகரும் இந்த தக்காளி அதில் உள்ள ஜூஸே நம்மளுக்கு வந்துட்டு மேலே அந்த கையில் உள்ள டஸ்ட்டு, நம்ம ஃபேஸில் படிக்கிற டஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீனாக எடுத்துரும். எந்தளவுக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. சூப்பரான ஹோம் ஃபேஷியல் இது தான். வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உடனே பளிச்சுன்னு ஆகலையே அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து கண்டினியூவஸாக செஞ்சால் அப்படி தான் ரிசல்ட் கிடைக்கும். வீக்லி 2 டைம்ஸ் செஞ்சு பாருங்கள். கண்டினியூவஸாக 1 மந்த்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுபோல் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி தக்காளி வச்சுட்டு, பப்பாயா வச்சுட்டு, உங்களோட ஃபேஸ்க்கு, குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், நம்மளுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது போல் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணி பாருங்கள். முகம் வந்துட்டு இந்த வெயிலில் வந்து பளபளன்னு மின்னும் உங்களோட ஃபேஸ். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது போல் நீங்கள் தக்காளி வந்து டெய்லி இது மாதிரி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்காதீங்க. டெய்லிலாம் அப்ளை பண்ணக்கூடாது. வீக்லி 2 டைம்ஸ் அப்ளை பண்ணால் போதும். ஓகே, பப்பாயா நிறையா இருக்குது, அது என்ன பண்ணலாம், வேஸ்ட் ஆகக்கூடாது, சாப்பிட பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக பப்பாயா எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் அடிக்கலாம். நல்ல பழமாக இருக்கிறதுனால நான் இதில் கையாலேயே நச்சு வச்சுட்டேன் பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா நச்சு வச்சுட்டு பாருங்கள், நம்மளுக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கும். அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்மளோட ஃபேஸில் நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நிறையா இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எவ்ரிடே இதை யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி 2 டைம்ஸ் தான் பார்த்துக்கோங்க. இந்தளவுக்கு தண்ணிலாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வெயிலில் உங்களோட ஃபேஸ் வந்து கருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் எந்த க்ரீம் வாங்கி போட்டிங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு பளபளன்னு ஆகிடும். தேங்க்யூ.